Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ஒரு சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் அதோட கூடவே ஒயிட் யூனிஃபார்மை வாஷிங் மிஷின்லேயே எப்படி அழுக்கு போக துவைச்சி எடுக்கிறதா இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் டூர், ஹோம் டூர் நிறைய லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் நாம் பூண்டு உரிக்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம். நம்ம காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக சமைப்போம். அந்த சமயத்தில் பூண்டு உரித்து வைக்கலை அப்படின்னா சடனாக நம்ம உரித்து சீக்கிரமாக எடுக்கிறதுக்காக இது போல் பூண்டை ரெண்டாக கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம உரித்து எடுத்துக்கலாம். அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்னிங் டைமில் சமைக்கும்போது நம்ம எப்போவுமே ரொம்ப அவசரமாக தான் சமைப்போம். அந்த டைமில் பூண்டு உரித்த பூண்டு இல்லை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நம்ம உரிக்கிறதுக்கும் டைம் எடுக்கும். அந்த டைமில் வேஸ்ட் ஆகும். அதே சமயம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இது போல் ஆஃபாக கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம எவ்வளோ பூண்டெல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட சமையலையும் சீக்கிரம் முடிச்சிடலாம். அதே போல் டைம் இருக்கும்போது நாம் பூண்டெல்லாம் நிறைய இது போல் தண்ணியில் ஊற வச்சு உரித்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம துணி துவைக்கும் போது முதலே தண்ணி விட்டு அப்புறமா துணியை போட்டு அதுக்கப்புறம் வாஷிங் பவுடர் ஆட் பண்ணுவோம். அது போல் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா சில டைம் பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு கரையாமல் அங்கங்கே துணிகளில் அந்த பவுடரோட ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ அதனால் நம்ம தண்ணியை விட்ட பிறகு தேவையான அளவுக்கு பவுடர் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வாஷிங் மிஷினை ரன் பண்ண விட்டுடலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணியோடு நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம துணிகளை போட்டு துவைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது வாஷிங் பவுடர் நல்லா கரைஞ்சி துணிகளும் நம்ம க்ளீனாக துவைச்சி எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வாஷிங் பவுடர் ஸ்ட்ரெயினும் நமக்கு துணிகளில் இருக்காது. ஸோ அடுத்த டிப் நம்ம என்னென்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த டிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் யூனிஃபார்ம் பொதுவாகவே எல்லோரும் கைகளில் தான் துவைப்பாங்க. ஏன்னா வாஷிங் மிஷினில் துவைச்சா அது க்ளீனாக ஆகாது, அந்த அழுக்கு போகாதுன்னு. ஆனால் அதுக்கும் நம்ம ஒரு சில டிப் இதில் பார்க்கலாம். எப்பவுமே பொதுவாக ஒயிட் யூனிஃபார்ம்லாம் துவைக்கும் போது தனியாக இது போல் ஊற வச்சு துவைக்கணும். மொத்தமாக நாம் எல்லா துணிகளோடும் சேர்த்து துவைக்கும் போது ஒயிட் யூனிஃபார்மில் இருக்க அந்த அழுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா துணிகள் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று சிக்கிடும். அப்போ நமக்கு அந்த அழுக்கு போகாமல் அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம பொதுவாக அதை கைகளில் துவைக்கிறோம். ஆனால் இது போல் ஒயிட் யூனிஃபார்ம் தனியாக ஊற வச்சு அது கூட வேணால் நீங்கள் இது போல் கலர் போகாத ஷர்ட்ஸ் மட்டும் நீங்கள் துவைச்சி எடுத்துக்கலாம். அதாவது கலர் போகாது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அந்த ஷர்ட்டை கூட ஊற வைக்கலாம். இல்லை வெறும்னே நீங்கள் ஒயிட் கிளாத்ஸாக ஊற வச்சு துவைச்சிக்கலாம். எனக்கு இந்த ஷர்ட்டில் கலர் போகாது கன்ஃபார்மாக தெரியும். அதனால தான் நாங்கள் எப்போவுமே இந்த 2-3 ஷர்ட் அதோட சேர்த்து துவைப்போம். ஏன்னா ஒயிட் யூனிஃபார்ம் ஒரே ஒரு செட்டு தான், அது மட்டும் ஓட விட்டால் சரியாக அந்தளவுக்கு அழுக்கு போகாது. அதில் கூட கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 3-4 ஷர்ட் கூட சேர்த்து துவைப்போம். அது கலர் போகாது கன்ஃபார்மாக தெரிஞ்சு தான் நாங்கள் அதில் ஊற வைக்கிறோம். இது போலையும் நம்ம துவைச்சி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் ஆகிடும். அதே போல் ஒயிட் யூனிஃபார்ம் துவைக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வாஷிங் பவுடரை ஆட் பண்ணோம். யூஸ்வலாக நம்ம ஆட் பண்ணுறத விட கூட 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ வாஷிங் பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் துவைக்கும் போது நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக வெளுத்துருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது போல் கூட ஒரு 2-3 ஷர்ட் கூட சேர்த்து நீங்கள் துவைச்சிக்கலாம். அதாவது கலர் போகாத துணிகளாக இல்லை நீங்கள் எல்லாமே ஒயிட் துணிகளாக கூட சேர்த்து துவைச்சி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கைகள் இல்லாமல் வாஷிங் மிஷின்லேயே ஒயிட்டாக துவைச்சி எடுத்துக்கலாம். அடுத்த டிப் நம்பர் 4லேயே நாம் துணி துவைக்கிறதுக்கான டிப் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்பவும் பழசாயிடுச்சு. ஸோ அது கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் இதை நான் வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை இதில் நம்ம ஒரு 3 பால்ஸாக பிடிச்சி இந்த துணிகளோடு போட்டு துவைக்கும் போது துணிகள் நல்லா வெளுத்து வருது. அந்த அழுக்கள் நல்லா போயிடுச்சு. இது கலர் துணிகளோட நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் ஒயிட் யூனிஃபார்மோட நம்ம ஆட் பண்ணி பார்க்கலான்ட்டு தான் இன்றைக்கி ஒயிட் யூனிஃபார்மோட ஒரு 3 பால்ஸாக அந்த சில்வர் ஃபாயில்
ஃபாயில் பேப்பரை பிடிச்சி வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சேன். அது துணிகளோடு நல்லா உராசி அந்த அழுக்கை வந்து நமக்கு நல்லா வெளியே கொண்டு வந்தது. மற்ற டைம் நான் எனக்கு துவைக்கிறதுக்கும் இந்த டைம் துவைச்சி எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இது சில்வர் ஃபாயில் பேப்பர் தான் வாங்கணும் அவசியம் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா கடைகளில் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதாவது மிக்சர் அது போலாம் வாங்கும்போது இது போல் சில்வர் ஃபாயில் பேப்பரில் கொடுப்பாங்க. அது கூட நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல் சுருட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்ட பிறகு பார்த்து நல்லா அழுக்கு வெளியே வந்தது. ஏன்னா தண்ணிலாம் அது அழுக்காக இருந்தது. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களோட ஒயிட் யூனிஃபார்ம் எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு அழுக்கு பண்ணி கொண்டு வருவாங்க. அது கையில் துவைக்கும் போதே நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தான். இன்னும் வாஷிங் மிஷினில் நம்ம துவைக்கும் போது பாதி போகலையே அழுக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். ஆனால் இது போல் நீங்கள் இந்த டிப்லாம் ஃபாலோ பண்ணி துவைச்சி பாருங்கள். ஒயிட் யூனிஃபார்ம் சூப்பராக ஒயிட்டாக நம்ம துவைச்சி எடுத்துக்கலாம். அழுக்கெல்லாம் நல்லா போயிடும். பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரௌசர்ஸை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்லா வெளுத்து இருக்குது பாருங்கள். அதே போல் ஷர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கைகளில் இருக்கிற கரைகள் அப்புறம் இடுப்பு பகுதியில் முதுகு பகுதியில் இருக்க கரைகள்லாம் நல்லா போயிட்டு நல்லா வெளுத்து இருந்தது. ஸோ ஒயிட் யூனிஃபார்ம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த முறை. ஸோ நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாஷிங் மிஷினில் துணிகள் துவைப்பதற்காகவும் இது போல் பால்ஸ்லாம் ஆன்லைனில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதுபோல் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க அவைலபிளாக இருக்க இது போல் சில்வர் ஃபாயில் பேப்பரோ இல்லை ஸ்நாக்ஸ்க்கு வர அந்த கவர் பேப்பர்ஸோ இதே நம்ம சுருட்டி இது போல் யூஸ் பண்ணும்போதே நல்ல துணிகள் வெளுத்து க்ளீனாக நம்ம துவைச்செடுக்கலாம். முக்கியமாக இது போல் ஒயிட் யூனிஃபார்ம் பாருங்கள் துவைக்கிறதுக்கு முன்னாடி இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது இந்த ட்ரௌசரில். அதே போல் இந்த ஷர்ட்லேயும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. கைகள் பகுதியில் நமக்கு உடம்பு பகுதியில் எல்லாத்துலேயுமே நிறைய அழுக்குகள் இருக்குது. அதே யூனிஃபார்ம் துவைச்ச பிறகு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதே ட்ரௌசரில் எவ்வளோ க்ளீனாக வெளுத்து இருக்குது. ஷர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் காட்டின அதே இடத்துல பாருங்கள் கைகள் பகுதியெலாம் எவ்வளோ வெளுத்து வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட ஒயிட் யூனிஃபார்மே வாஷிங் மிஷின்லேயே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி துவைச்சி பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப் நம்பர் 5ல் நாம் கேஸ் எப்படி யூஸ் பண்ணோம் அதாவது ஃப்ளேம் எப்படி யூஸ் பண்ணோம் சமைக்கும் போது தான் பார்க்க போகிறோம். நம்ம எந்த பாத்திரம் வச்சு சமைக்கிறோமோ அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியில் மட்டும் அந்த ஃப்ளேம் படுற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு நம்ம சமைக்கணும். சமைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த கேஸோட ஃப்ளேம் வந்து சைட்ஸில் வரும்போது பாத்திரங்களோட சைட்லலாம் பார்த்திங்கன்னா கரைகள் படிஞ்சிருக்கும். அதாவது செம்பு போல் கரைகள் படிஞ்சிரும். அது தேய்ச்சாலும் போகாது. பாத்திரமும் ரொம்ப பழசாக தெரியும் நமக்கு. அதனால் கேஸும் நமக்கு வீணாகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்து அதோட அடிப்பகுதியில் மட்டும் அந்த ஃப்ளேம் படுற அளவுக்கு நம்ம லோவோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கணும். மேபி பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் அவசரத்துக்கு ஹை ஃப்ளேமில் கூட வச்சு சமைச்சிக்கலாம். ஏன்னா பாத்திரத்தோட அடிப்பகுதி பெருசாக இருக்கும் அந்த ஃப்ளேம் வந்து சைட்ஸில் வராது. அப்போ பாத்திரமும் வீணாகாது. நம்ம யூஸ் பண்ணுற கேஸும் கண்டிப்பாக ஃபுட் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் சைட்ஸில் வர ஃப்ளேம் பார்த்திங்கன்னா வீணாக தான் ஆகும். அதனால் கேஸும் நமக்கு வீணாகும். ஸோ நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுற பாத்திரத்துக்கு ஏற்றா போல் அடிப்பகுதியில் படுற அளவுக்கு ஃப்ளேம் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கேஸும் மிச்சமாகும், பாத்திரமும் வீணாகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6ல் நம்ம பால் காய்க்கும் போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப் தான். மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக பிகினர்ஸ்க்கு. இது போல் பால் காய்ச்சும் போது ஒரு கரண்டியை நீங்கள் உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பொங்கி வழியாமல் அப்படியே உள்ளாரையே பாருங்கள் அப்படியே கொதித்து உங்களுக்கு நல்லா திக்காகி வரும். நாம் டென்ஷன் இல்லாமல் வேலையை பார்த்துக்கலாம். எப்போவுமே பாத்திரத்தில் பாதி பகுதிக்கு மேலே நாம் எந்த பொருள் ஆட் பண்ணாலும் அதாவது லிக்விடாக இது போல் பொங்கி வழியறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. முக்கியமாக சிம்மில் வச்சு நம்ம இருந்தாலுமே அது நல்லா கொதித்து வரும்போது பொங்கி வரும். அதனால் இது போல் ஒரு கரண்டி நீங்கள் உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பொங்கி வழியாமல் இது போல் நல்லா கொதித்து வரும். நம்ம தேவையான அளவுக்கு கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பொங்கும்போது அது மேலே பாத்திரத்து மேலே எந்த கரண்டி வச்சாலும் கண்டிப்பாக அது பொங்கி வழியாமல் இருக்காது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பால் கொதித்து வரும்போது இது போல் உள்ளே ஒரு கரண்டியை போட்டால் தான் அந்த ஹீட்டெல்லாம் அந்த கரண்டியை அப்சர்வ் பண்ணி நமக்கு மிதமான சூட்டில் பால் கொதித்து திக்காகி வரும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.